ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்க போகிறோங்க. அதே சமயத்தில் ஆரோக்கியமாக சுவையாக வித்தியாசமாக பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, பாருங்கள், நான் இது பட்டாணி பருப்புன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது மசால் வடை, அவ்வளோதான். ஆனால் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், அதாவது பொதுவாக கடலைப்பருப்பில் செய்வாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் நாங்கள் பட்டாணி பருப்புன்னு இருக்கோம். அதாவது பட்டாணி தான், நம்ம மஞ்சள் பட்டாணியை பட்டாணி பருப்புன்னு சொல்கிறது. அது எடுத்து நான் ஒரு டம்ளர் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதே போல் கடலை, நெடக்கடலை, இப்போ இதையும் அது மாதிரி தான் நான் ஒரு 2 மணி நேரம் காஞ்ச கடலை, நமக்கு பச்சை கடலை இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் காஞ்ச கடலையும் ஒரு 2 மணி நேரம், இது ரெண்டையும் ஒன்றா நம்ம ஊற வச்சிட்டோம்னா செஞ்சுக்கலாம். மீதி எல்லாம் நம்ம வழக்கமாக மசால் வடைக்கு போடுற விஷயந்தான். வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பூண்டு, இஞ்சி, புதினா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலந்தலை, மல்லி. பூண்டு அடியில் இருக்குதுங்க, அது தெரியல. அது இதே மாதிரி தான். இதை ரெண்டையும் நம்ம இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு ஆட்டுறப்ப பட்டை, கிராம்பு, சோம்பு, பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் 2 போட்டு ஆட்டிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயின்னு நறுக்கலாம். பச்சை மிளகாய் வேண்டானாலும் தவிர்த்துருங்க, அது உங்கள் வீட்டு காரத்தை பொறுத்து. இது ரெண்டையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நம்ம ஆட்டுக்கல் ஆட்டினாலும் சரி, மிக்சியில் ஆட்டினாலும் ஒரு பாதி பருவருன்னு இருக்கப்போ எடுத்து வச்சுட்டு மீதியை நல்லா அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இது எல்லாம் பொடிப்பொடியாக, கருவேப்பிலை, புதினா எல்லாம் பொடிப்பொடியாக நம்ம பூண்டு இஞ்சி அரைக்கிறப்பவே போட்டு அரைச்சிடணும். நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி நாம் வடை சுடணும், அவ்வளோதான். நான் எண்ணெய் வச்சுட்டேங்க, எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ இதை ரெண்டையும் அரைச்சிட்டு இந்த மல்லியெல்லாம் நல்லா நான் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு நம்ம கலந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க, இது மாதிரி தாங்க நான் மிக்சியில் தான் இன்றைக்கி போட்டேன். அதை ஈக்குவலாக போடணும். பருப்பு, நிலக்கடலை ரெண்டுமே ஈக்குவலாக போடணும். ஒரே சுற்றுட்டு கொஞ்சம் எடுத்து பருவருன்னு நமக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். மறுபடியும் மீதி இருக்கிறத நான் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வடை தட்டி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா, நம்மளோட வடையை நல்லா நான் கொஞ்சம் குண்டாக போடல. அது ஹோட்டல்ஸில் நல்ல பெரிய வடைச்சட்டி, சூடு அதிகமாக இருக்கும். அதனால் இது நம்ம கொஞ்சம் நல்லா தட்டி போட்டோம்னா உள்ளே நல்லா வெந்துடும். இப்போ 2 பக்கம் செவக்க வந்த பின்னால் நம்ம டிஸ்பிளே செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட நிலக்கடலை வடை. இது இதனோட பேரே நிலக்கடலை வடைங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. ரெகுலராக நம்ம வெறும் ஒரு பருப்பை மட்டும்தான் வச்சு செய்வோம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளாக மினி சைஸில் கூட கொஞ்சம் போடலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி. பச்சை மிளகாய் தவிர்த்துட்டு நம்ம காஞ்ச மிளகாயே போட்டு அரைச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கு. இப்போ கெச்சப் நான் வச்சுருக்கிறேன். டீன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கெச்சப் வச்சா தொடுத்துருக்காங்க. பெரியவங்க அதாவது சும்மா சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா நம்ம கொஞ்சம் சட்னி கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நெடக்கலையோட பெனிஃபிட்ஸை பார்க்குறோம். நெடக்கலையில் பொதுவாக உங்களுக்கு தெரியும், ப்ரோட்டீன் தான் நிறைய இருக்கும். அதே போல் ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டால் இதில் 320 கலோரி இருக்குதுங்க. கொஞ்சம் கலோரி வைஸ் அதிகம்தான். ஆனால் ஒரு நாளைக்கு 30 கிராம் நம்ம கையில் ஒரு பிடி அளவுக்கு சாப்பிட்றது சிறப்புன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம வறுத்து பொரித்து இது எல்லாத்த விட பச்சையாக நமக்கு அந்த கடலை விற்கும் இல்லைங்க, பச்சை கடலையோ அல்லது வேக வச்சு சாப்பிட்றது மிகச்சிறந்ததுன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. இதை நம்ம ரெகுலராக இந்த ஒரு 30 கிராம் சாப்பிட்றப்ப கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அளவு குறைஞ்சி நல்ல கொழுப்போட அளவு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு அதிகம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடும்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதே போல் இதில் மோனோ அன்சாச்சுரேட், பாலி அன்சாச்சுரேட்டுங்கிற ஒரு ஃபைபர், நல்ல ஃபைபர் இருக்கிறதுனால தான் இந்த இது நமக்கு அந்த லெவல் கெட்ட கொழுப்பு குறைச்சி நல்ல கொழுப்பை ஏற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், புரோட்டீன், கார்பு, ஃபைபர், ஜிங்க்கு, செலினியம், அயன், இது எல்லாமே நல்லா நிறைய இருக்குதுங்க. ஆன்டி ஆக்சிடெண்ட், அது எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பச்சை கடலையை தோலோட அந்த ஷெல்லோட வேக வச்சு நம்ம கடலை சாப்பிட்றப்போ ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையா வருது. அதில் இருக்கிற அந்த சத்து நம்ம உடம்புல வர கேன்சர் செல்லையே அழிக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ்க்கு நல்லதுங்க. பிளட் சுகர், டயபெட்டிஸ்காரர் டெய்லி 30 கிராம் சாப்பிட்றதுல தப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சருக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது,
கர்ப்பிணிகளுக்கு, கிட்ஸுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு, அதே போல் கிட்ஸுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும், முடி வளர்ச்சிக்கு நல்லது. கண்டிப்பாக ரோஸ்டட் சாப்பிடக்கூடாது. இது மாதிரி அதாவது ஒரு பச்சை கடலையோ அல்லது நம்ம வேக வச்சோ சாப்பிடணும். இதே தப்பு தான் எண்ணெயில் போடுறது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம இது மாதிரி வழக்கமாக வெறும் மசால் வடை பருப்பு வச்சு செய்வோம். இப்போ நிலக்கடலை வச்சு செய்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வேனிஸ் பேக்டை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.